அனைவருக்கும் வணக்கம். அப்புச்சி கிராமம் டைட்டிலே நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இந்த படத்தை இப்போ ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது பார்த்தா நிறையா இந்த யூனிட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே வேட்டி கட்டி ஒரு அந்த கிராம இம்பேக்டில் இருந்தாங்க. சொல்லியிருந்தேன், நான் கூட புதுசாக வாங்கியாவது கட்டிட்டு வந்திருப்பேன். நல்லா இருந்தது. அதுவே ரொம்ப ஒரு உள்ள நுழையும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கிராமத்து படம் அப்படின்னு எடுக்கும்போதே அது நம்ம ஐயா பாரதிராஜ் சார் அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு மரத்தில் இருக்கிற எல்லா படத்தையுமே ஆல்மோஸ்ட் அவர் பறிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிற ஒன்று ரெண்டையும் பாலா சார், அமீர் சார் மாதிரி ஆளுங்களும் பண்ணிட்டாங்க கிராமத்து படங்களை. அதனால தான் கிராமத்து படம் அப்படின்னாவே நான் அந்த பக்கமே போகிறதில்ல, பயந்துக்கிட்டு. ஏன்னா அவங்கள மீறி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ ஆனந்த் இந்த படத்தோட டைரக்டர், என்னோட அசிஸ்டண்ட் ஒரு கிராமத்து படம் எடுக்கிறாருன்னு போது எனக்கே இல்லாத தைரியம் அவருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமம் எடுக்கிறோன்னும் போது கண்ணு முன்னாடி பிரம்மாண்டமா நிற்கிறவர் பாரதிராஜ் சார் தான். ஸோ இப்போ இவர் புத்திசாலித்தனமா என்ன ஒன்று பண்ணிட்டாருன்னா, கிராமத்துல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று பண்ணிட்டாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் அது ஒரு சிட்டியில் இருக்கிற படமோ இல்லை ஏதோ ஃபாரின்ல நடக்கிற ஒரு கதைன்னு இல்லாமல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை கொண்டு போய் ஒரு வில்லேஜில் கொண்டு போய் எப்பயுமே அந்த மிஸ் மேட்சிங் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஈடி கூட அது ஒரு அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை தான் அது கூட. ஸோ அதே மாதிரி அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஒரு எரிகள் ஒரு ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு வருது, அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வருது அப்படின்னும் போது, ஆனால் அந்த கிராமத்தில் அது என்ன மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆர்வம் அந்த கதையில வந்துச்சு. கண்டிப்பா இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போதும் படத்தை இன்னும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருது. இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் படம், தெலுங்கு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. துப்பாக்கி படத்தில் டிஸ்கஷன்லையும் இருந்திருக்காரு. ஸோ நல்ல சினிமாவில் ஒரு புதுசு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல படமாக அமையும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது மியூசிக் சாங் இன்னும் 2-3 தடவை கேட்கும்போது எனக்கு கரெக்டாக பிடிபடும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது ஒரு கிராமத்து படத்துக்கு திருப்பி சொல்லும்போது அந்த மிஸ் மேட்சிங், கிராமத்து படம்னாவே ஒரு ராஜா சார் அப்படின்ற அந்த மேட்சிங்ல இருந்து அந்த ட்ரைலர் வரைக்குமே அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை தூக்கி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்துச்சு. கண்டிப்பாக அவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு. மொத்தமாக அது ஒரு ப்ரொடக்ஷன் டீமும் எல்லாமே புதுசு. கேள்விப்படும்போது அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஸ்லம்டாக் மில்லியனர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, லார்ட் ஆஃப் ரிங்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாலிவுட் படங்களை சொல்லும்போது ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு சின்ன படம், இவ்வளோ சின்ன படம்ன்றது நான் சொல்றது ஒரு பட்ஜெட் ரீதியாக தான் சொல்றேன். சின்ன படம் பெரிய படம்ங்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸ் தான் சொல்லுவாங்க அது என்ன படம்ன்றது. ஸோ அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படமா வரும். இந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த ஆர்டிஸ்ட் கூட எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு உருத்தாம அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். சினிமாங்கிறது போராட்டம் தான், லைஃபே போராட்டம் தான். அதில் சினிமாங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் தோன்றக்கூடாது. நல்லா வாருங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் இருக்கு. நல்ல இங்கே வந்திருக்கிற கேஆர் சாரோ நல்ல ஒரு இந்த மாதிரி சின்ன படங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்கள மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் இருக்கு. அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அடையணும். அதுக்கு ரசிகர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாரோட துணையும் இருக்கணும், எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் இருக்கணும். இந்த டீமுக்கு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.